இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. மகாராஷ்டிராவில் மீண்டும் வெடித்த மராத்தா இடஒதுக்கீடு போராட்டம். மும்பையில் திரண்ட போராட்டக்காரர்களால் ஸ்தம்பித்த போக்குவரத்து. உத்தராகண்ட் மாநிலத்தில் 24 மணி நேரத்தில் 369% கூடுதல் மழை பதிவு. பல இடங்களில் நிலச்சரிவு. மண்ணில் துளைத்தவர்களை தேடும் பணி தீவிரம். கர்நாடகாவில் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. துங்கபத்ரா அணையை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு வெள்ள அபாயம் எச்சரிக்கை. தெலங்கானாவின் மேடக் மாவட்டத்தில் கனமழையால் பெருக்கெடுத்த வெள்ளம். வீடுகள், கோயிலை சூழ்ந்தபடி சென்ற தண்ணீர். பஞ்சாபில் சட்லஜ், பியாஸ், ராவி ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஏராளமான விளைநிலங்கள், வீடுகள் சேதம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து சுமார் 6000 மக்கள் வெளியேற்றம். கனமழை பெருவெள்ளத்தால் இடிந்து போய் நிற்கும் இமாச்சல் பிரதேசம். மாநிலம் முழுவதும் 11 மாவட்டங்களில் 536 சாலைகள் மூடல். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 4ஆம் தேதி வரை மழை. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இந்தியா, ஜப்பான் இடையே வர்த்தகம், உள்கட்டமைப்பு, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. சந்திரயான் 5 திட்டத்திற்காக இஸ்ரோ, ஜாக்சா இடையே போடப்பட்ட ஒப்பந்தத்தை வரவேற்பதாக பிரதமர் மோடி பேச்சு. சத்தியமும் அகிம்சையும் என்றும் நிலைத்திருக்கும் என ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. சத்தியத்தையும் அரசமைப்பையும் காப்போம் எனவும் உறுதி. தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு செல்லும் முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று காலை சென்னையிலிருந்து புறப்படுகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். 3 கட்ட தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த நிலையில் முக்கிய ஆலோசனை. தமிழகத்தில் 2 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். பெரம்பலூர் மாவட்டத்திற்கு புதிய ஆட்சியர் நியமனம். நாகை வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா கோலாகலம். கொடியேற்றத்தை காண குவிந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள். தமிழகம் முழுவதும் விநாயகர் சிலை ஊர்வலம் கோலாகலம். மேலதாளம் முழங்கு எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்ட சிலைகள். கோவை அருகே கிராமத்துக்குள் புகுந்த காட்டு யானையால் மக்கள் அச்சம். யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரம்.
திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் 2வது நாளாக உண்ணாவிரதம். தமிழக மாணவர்களுக்கான கல்வித் தொகையை மத்திய அரசு விடுவிக்கும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கவிழ்ந்த டேங்கர் லாரி. கிரேன் மூலம் லாரியை மீட்டு போக்குவரத்தை சீர் செய்யும் காவலர்கள். சென்னையில் சளி, வறட்டு இருமலுடன் வேகமாக பரவும் காய்ச்சல். பாதிப்புடன் மருத்துவமனைகளில் குவியும் மக்கள். திருச்சி பஞ்சப்பூரில் இருதரப்பு ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினரிடையே மோதல். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டவர்களை தடியடி நடத்தி விரட்டியடித்த போலீசார். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை அபாரம். காலிறுதிப் போட்டியில் மலேசிய இணையை வீழ்த்தி பதக்கத்தை உறுதி செய்தது. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.